செந்தில் பாலாஜி ஏன் வந்தாருன்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாருன்னு கேட்கறான்ல. ஏன் வராம ஓடி போன விஜயை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு பெரிய பெரிய ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கேட்கிறாரு செந்தில் பாலாஜி எப்படி வந்தாருன்னு. ஏன் அந்த விஜய் வரலையே? அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாரு. அதாவது ஒரு நிகழ்வு நடந்த உடனேயும் அங்கேயே தங்கி இருந்து சரி அங்க போனா ஒரு பயம் வந்திருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எவன சொல்லிருந்தேன், நீங்க தப்பிச்சு எல்லாரும், அதாவது வெற்றி தலைவர் சொன்னவன், அப்புறம் 80 88 சொல்லி அந்த புஷி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த லாட்டரி சீட்டு, இவங்க எல்லாமே அந்த இடத்துல ஸ்பாட்ல காணோம். ஒரு இதுவரைக்கும் வந்து டிஃபெண்ட் பண்றதெல்லாம் இந்த பாவ ரசிகர்கள் வந்து விஜய் அண்ணான்னு கதறி பொண்ணுகள்லாம் போட்டோ இது போடுது, மேக்கப் போட்டு நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு அண்ணாவை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவிர எந்த இதுலயும் வெற்றி பெறாம வெற்றி தலைவர் வருகிறார். வெற்றி தலைவர்னா என்ன? அது வெறியேத்துறது தான், வெறி தலைவர்கள் தான். அப்போ வந்து இந்த தனிக்கிழமை என்பதே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒண்ணு. அந்த எதிர்பார்ப்பை ஒரு வாரமா கிளப்பி விடுறது, அதுக்கு பிறகு தாமதம் செய்வது. அதாவது உங்களுக்கு தெரியும் 8:45 நாமக்கல் போக வேண்டியது மெட்ராஸ்ல 8:45 தான் ஃபிளைட்ல ஏறுறது. இந்த ஊடகங்களோட பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து அந்த பாட்டுகளை ஒலி, இவங்களே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறிடுறாங்க. நாமக்கல் அதிர்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு 25,000 பேர்லாம் வந்து நகரம் அதிராது. ஓகே, அதிரு. அப்புறம் வந்து இன்னொரு வெறித்தனமான பேச்சு, அந்த சினிமா பிம்பத்தை மறுபடியும் ஏன் வெறித்தனம் சொல்றாங்க தெரியல. வெறித்தனம்னு ஒரு பாட்டு இருக்கு, அது அவ்வளவு கிளவரா. அவங்க இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஊடகத்தோட செயல் இது கிடையாது. ஊடகம் என்ன பண்ணிருக்கோம்னா, என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த மாதிரி தாமதம் வர தப்பு, அவர் வந்து தாமதமா வருகிறார், இங்க கூட்டம் அதிகமா, இங்க வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய வேலை இருக்கு ஊடகத்துக்கு. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஜய் சங்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று முன்தினம் நடந்த அந்த கோர நிகழ்வு, அது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பரப்புரை நிகழ்வுல வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இன்னைக்கு காலையில வரைக்குமான கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து இதற்கு முன்னர் இது போன்ற ஒரு அரசியல் நிகழ்வுகளில் இப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் உயிரிழந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நினைவு தெரிந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது. இது மாதிரி அரசியல் பிரச்சார கூட்ட நிகழ்வுகள்ல இந்த நிகழ்வுக்கு பிறகு வெளியாகக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இதற்கு காரணமான இல்லைன்னா இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அந்த கேள்வியை வைத்துக்கொண்டு குற்றச்சாட்டுகள் மாறி மாறி முன்வைக்கப்பட்டு வருகிறது. இப்போ விஜய் தரப்பு வந்து ஏற்கனவே ஒதுக்கிய இடம், அதை வேணாம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகுதான் இந்த இடத்த வாங்கினாங்க. அப்புறம் விஜயினுடைய நடவடிக்கைகள், அவர் தாமதமாக அந்த இடத்திற்கு வந்தது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டி விஜய் தரப்பு இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதற்காக முன்வைக்கக்கூடிய வாதங்களாக இவை இருக்கிறது. எதிர்த்தரப்பு பொறுத்த வரைக்கும் இதற்கு காரணம் அரசு, காவல்துறை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் தரப்பு கேட்ட இடம் வேற, குறுகலான இடத்தை கொடுத்துட்டாங்க, அப்புறம் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த நிகழ்வு நடந்த உடனேயே அந்த பகுதியை சேர்ந்த திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான செந்தில் பாலாஜி உடனே போயிடுறாரு, உடனே மற்ற அமைச்சர்கள் போறாங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, அப்ப இது திட்டமிட்ட செயலா அப்படின்ற மாதிரி எதிர்த்தரப்பு ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க, தொடர்ந்து பற்றி எழுதிட்டு வரீங்க, நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? நான் வந்து ஏறக்குறைய ஒரு 50 வருடங்களாக வந்து இந்த தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் அகில உலக அரசியலும் பற்றி ஒரு புரிதலோடு இருந்து கொண்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்த வரையில் ஒரு இந்த 50 வருடம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்ததில்லை. எங்க நடந்திருக்குன்னா, மாநாட்டுக்கு வந்து வருவாங்க நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர், பல இடங்கள் லாரியில வருவாங்க, அந்த காலத்துலாம் பஸ்ல வருவாங்க. அப்ப அந்த மாநாட்டுல இருந்து திரும்பி போகும்போது சில நிகழ்வுகள் விபத்து நடந்திருக்கு. ஆனா மாநாட்டு அரங்கிலேயே அந்த இடத்துலயே நிகழ்ந்த மாதிரி, அந்த தலைவர் பேசுற இடத்துலயும் நிகழ்ந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, இருக்கலாம். பட் எங்கன்னா கோவில் நெரிசல், கோவில் கூட்ட நெரிசல், சினிமா தியேட்டர்ல வந்து பாம்பு அடிச்சது டெல்லியில, அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரிய நெரிசல் வந்து இறந்து போனது, அந்த மாதிரி இருக்குன்னா அரசியல் கூட்டத்தில் வந்து இப்படி நடந்ததாக தெரியவில்லை. அப்படிதான். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்ன, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க a tragedy waiting to happen. அதாவது இது எங்காவது ஒரு இடத்துல நடந்திருக்கும். நான் திருச்சியில இருந்தே இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த தொடர் நேரலை. நம்ம தொடர் நேரலை என்று பேசி, அதாவது என்னமோ உலகமாக நிகழ்வு போல வந்து காலையில அவர் வீட்டுல இருந்து புறப்பட்டதுல இருந்து அவர் குளிக்கிறது மட்டும்தான் காமிக்கல, இது வரைக்கும் குளிக்கிறது பல் தேய்க்கிறது மட்டும் காமிக்கல, இது எல்லாத்தையுமே காமிக்கிறார். திரும்பி போற வரைக்கும் தொடர் நிகழ்வு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவருடைய பாட்டு, அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு பாட்டை வந்து
அந்த அவருக்காக உருவாக்கப்பட்ட பாட்டை ஊடகங்களை ஒளிபரப்புது. பிரபல ஊடகம் பேர்லாம் சொல்ல வேண்டாம், நினைக்கிறேன் நண்பர்கள் தான். அப்ப என்னன்னா இது வெயிட்டிங் டு ஹேப்பன். ஏன் சொல்றேன்னா திருச்சியில இருந்து நம்ம பார்த்துட்டு ஒரு பேட்டர்ன் ஒண்ணு பார்க்கணும். என்னன்னா ஏர்போர்ட்டுக்கு வராரு, அங்கிருந்து மரக்கடை. நான் திருச்சியிலேயே வளர்ந்தவன், திருச்சியிலேயே படித்து வளர்ந்தவன். அந்த மரக்கடை என்பது வர்றதுக்கு வந்து ரொம்ப போன சின்ன நகரம் அது திருச்சி. பெரும்பாலான தெருக்கள், குறுகலான தெருக்கள், மரக்கடை ஏரியா கொஞ்சம் ப்ராடா இருக்கும். அங்க வந்து அங்க வர்றதுக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து அதே வந்து அது வந்து மெதுவா வராரு. பழைய நான் வந்து எம்ஜிஆரோட கூட்டம் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒத்தக்கடையில் நடந்துருக்கு. ஒத்தக்கடை இந்த மைதானம் இருக்கு, அங்கதான் எம்ஜிஆர் முதல் பொதுக்கூட்டம் எலெக்ஷன் வராரு. ஜெயலலிதா கூட்டம் பார்த்திருக்கேன், கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி மீட்டிங். அங்க என்ன நடக்கும்னா கூட்டம் ஒரு இடத்துல நடக்கும்னு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அங்க வந்து இந்த அந்த அங்க அவங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து வராங்க, இல்ல வந்து கார்ல வராங்கன்னா வழியெல்லாம் வந்து அப்படியே கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே வர மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம பேச வேண்டியது. ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஏமாத்து வேலை. என்ன பத்தி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது ஒரு நல்ல பண்பட்ட அருமையான கேடர் வச்சிருக்க பார்ட்டிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்லை அப்படிங்கிறதா அது வேற ஒரு விவாதம். பட் என்னன்னா அந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது என்னன்னா தலைவர் வருவாரு, மக்கள் கூடியிருப்பாங்க, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூடியிருப்பாங்க. எனக்கு தெரியும் எம்ஜிஆர் 10 மணிக்கு வர்றாருன்னா காலையில 5 மணி வரைக்கும் இருப்பாரு, அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க எல்லாரும். வரும்போது என்ன நடக்கும்னா இந்த தள்ளு முன்னெல்லாம் இருக்காது. ஏன்னா அவருக்குன்ற ஒரு தனியா ஒரு பாதை வச்சிருவாங்க. நேரா மேடைக்கு வர மாதிரி அந்த கார்ல இருந்து இறங்கினோடனே என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டர்களுக்கு, போலீஸோட தொண்டர்களே கை கோர்த்து ஒரு செயின் மாதிரி பண்ணி அவங்களை வந்து மேடை கொண்டு போவாங்க, பேசியிருப்பாங்க. இது வந்து பழைய அனுபவம். இது என்னன்னா இது வந்து திட்டமிட்ட படுகொலைன்னு நான் சொல்ல மாட்டேன், திட்டமே தப்புங்க. ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. எப்படின்னா அங்க இருந்து வந்து பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா முக்கியமான வந்து தேர்தல் வர்றதுக்கு 7 நாள் வருது. இந்த பழைய தலைவர்கள்லாம் வர்றதுக்கு லேட் ஆகுதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வர வழியில அவ்வளவு கூட்டம், வர வழியில பேசிட்டு வருவாங்க, அங்கங்க நிறுத்துவாங்க. இவங்க வந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அப்படியே சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டி வர மாட்டாங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வர வைக்க மாட்டாங்க. தன்னுடைய தொண்டரே வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி ஓட வச்சு அவனை பார்த்து கையசி அவனை உசுப்பேத்துறது இல்ல. அதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவர் வேங்கதான் பண்றாரு. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 2-3 பேர் சில வந்து அயோக்கியன் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. அவங்க இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா நீங்க சொல்றது வந்து திட்டமிட்டு இது மாதிரியான அவருடைய பேருந்தை வந்து பின்தொடர்வது, இப்படிப்பட்ட கூட்டம் சேர்வதற்காக காத்திருந்து அந்த இடத்துக்கு போவது, இதெல்லாமே திட்டமிட்டு நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்களா? திட்டமிட்டுன்னா அது அதாவது இப்போ நான் ஒண்ணு சொல்ல. இப்ப 2 பேர் முக்கியமான தாவேக்காவோட முக்கியமான செயல்பாட்டை 2 பேர் ரொம்ப பிரமாதமா பேசுறவங்க. அவங்க ஜெகதீஸ்வரன் ஒருத்தர், மணிகண்டன் வீராசாமி, 2 பேர் வந்து அந்த காலத்துல அவ்வளவு டிஃபெண்ட் பண்ணாங்க. அவர்கள் இந்த திட்டம் கான்செப்ட் இது என்னன்னா எப்படி சொல்றாருன்னா மணிகண்டன் பேசுறாரு, கான்செப்ட் நீங்கள் இப்படி வர வேண்டும், இப்படி திரும்ப வேண்டும், இப்படி சிரிக்க வேண்டும், இப்படி வந்து கை காட்ட வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, நான் சொல்லல. அதெல்லாம் வந்து இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங் டெக்னிக். இதெல்லாம் இந்த நம்ம மார்க்கெட்டிங்ல வந்து சோப்பு விளம்பரம் எடுப்பாங்கல்ல, அதுக்கு நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே வரணும், அவர் இங்க இருந்து கை காட்டுவார், அப்படி அந்த அருவியில குளிக்கணும், இதெல்லாம் வந்து திட்டமிட்டு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா அரசியல் கொண்டு வராங்க. அதான் பிரச்சனை. அப்ப என்னன்னா இந்த அதாவது ஒரு அரசியல் இந்த நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது பிரபல நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர்களோட மாய உலகத்திலே மேக் பிலீவ் வேர்ல்ட்ல இருப்பாங்க. அந்த ஆரவாரம், மக்கள் போன கூட்டம் சேர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம வந்து பெரிய தலைவர் ஆயிட்டோம், அதாவது உலகத்தை நம்ம சொல்றது எல்லாமே கேட்பாங்கன்னு ஒரு பிம்பத்துக்குள்ள வச்சுக்கிறோம். அந்த பிம்பத்தை தான் முதலாக்குறது தான் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ற வேலை. அவரை சுத்தி ஒரு கூட்டம் சேர்ந்துக்குது, அரசியல் ஆசையை தூண்டி விடுறது. அவருக்கே அரசியல் ஆசை இருந்திருக்கலாம், அது முன்னாடி அப்படி இருக்குன்னு தெரியுது, இருக்கு. அதை வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர்கள் வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து அந்த பிம்பத்தை அவங்களோட மாய பிம்பத்தை வந்து ஊதி பெருக்குது இந்த ஊடகம் வந்துருச்சு எக்கச்சக்கமா. ரீல்ஸ் எல்லாத்திலும் அவர் திரும்பினாது, அவர் சிரிச்சா, அவர் வந்து கையை பிடிச்சு நடந்தா, கையை பிடித்து கொண்டு நடந்தா குழந்தை அப்படின்னு இது பண்றாங்க. இந்த எதிர்பார்ப்பை உருவாக்குறதுன்னு ஒண்ணு பெருசா நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க, சனிக்கிழமை விரதமா, வெள்ளிக்கிழமை விரதம், சில பேர் சனிக்கிழமை மற்ற, இவர் சனிக்கிழமை தான் வெளியே வருவாரு. அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்துல பிரச்சாரம் வரப்போகிறார், தலைவர் வருகிறார், வெற்றி தலைவரா ஒரு ஊடக வேளாளர் சொல்றாரு. எந்த இதுலயும் வெற்றி பெறாமே வெற்றி தலைவர் வருகிறார், வெற்றி தலைவர்னா என்ன? அது வெறியேத்துறது தான், வெறி தலைவர்கள் தான். அப்போ வந்து இந்த சனிக்கிழமை என்பதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒண்ணு, அந்த எதிர்பார்ப்பை ஒரு வாரமா கிளப்பி விடுறது. அதுக்கு பிறகு தாமதம் செய்வது. அதாவது உங்களுக்கு தெரியும் 8:45 நாமக்கல் போக வேண்டியது மெட்ராஸ்ல 8:45 தான் பிளைட்ல ஏறுறது. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா மக்களை காக்க வைப்பது வெயில்லங்கிறது இவருக்கு வந்து விளையாட்டா இருக்கலாம், இவருக்கு வந்து அது எதிர்பார்ப்பு ஏற்பது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கலாம். ஆனா ஒரு தலைவன் வந்து எனக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கான எந்த ஏற்பாடு செய்யறது இல்லை. அந்த எதிர்பார்ப்பை வந்து அதிகமாக்குது. அதெல்லாம் டெலிபரேட்டா பண்றாங்கன்னு நான் சொல்றேன்.
6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே அந்த மக்கள்லாம். அதை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. இந்த கூட்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்கே, வெயில்ல இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டான். அவங்க எல்லாம் ஓடி வரட்டும். பைக்ல வந்து கீழே விடுறாங்க, பஸ்ல இடிச்சு கீழே விடுறாங்க. அதை வந்து ஒரு நல்ல தலைவனா இருந்தா இப்படி எல்லாம் வராதிங்கன்னு அறிக்கை விடணும். என் பின்னால் வராதிங்க, நீங்க மரக்கடைக்கு வாங்க, இல்ல பைபாஸ் ரோடுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து அது வந்து இது அந்த சோகால் பிளடி ஸ்ட்ராட்டஜி. சாரி டு யூஸ் தப்பு ரொம்ப கடுமையான வேர்டு. இந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து என்னன்னா, அந்த சினிமா பிம்பத்துல இவங்க வாழ்றாங்கல்ல, அந்த பிம்பத்தை ஊதி பெருக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து இப்ப கைபேசியிலே வந்துருச்சு. எல்லாத்தையும் தினமும் எல்லாரும் ரோட்லயே பார்த்துக்கிட்டு அடிபட்டுல சாவுறாங்க இந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு. அப்ப அதை வந்து ஊதி பெருக்கிறது பிம்பம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றது, இந்த பிம்பத்தை வந்து இதை வந்து மறுபடியும் நிலையத்துக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்றது. கரெக்டா இந்த நேரத்துக்கு வருவாரு, அப்ப வந்து இப்படி வெளியே போடுவாரு, கேரவன்ல வந்து தங்கி இருப்பாரு. அப்படிங்கிற வரும்போது ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது பெரிய கலை, உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான பிளான் பண்ணுவாங்க. ஜெயலலிதா, செங்கோட்டையன் மாதிரி கலைஞருக்கு வந்து ஒரு யார் பண்ணாங்க தெரியாது, எம்ஜிஆர். இது ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது. இந்த பிம்பத்தை பெருசாக்கி இவரை வந்து வச்சு அதை வந்து பெரிய ஒரு ஆர்வத்தை கிளப்புறது தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பெரிய கூட்டம் கூடும் பொழுது அவங்க திட்டமிடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த திட்டமிடுவது ஒரு இடம், அதை செயல்படுத்துவது அப்படின்றது அவங்க செயல்படுத்த மாட்டாங்க, கீழ்நிலையில இருக்கக்கூடிய தொண்டர்கள் செயல்படுத்துவாங்க. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் மிஸ் ஆகுதா? கீழே அதை செயல்படுத்துவதற்கு ஆள் இல்லையா? இல்ல, அதான் சொல்றேன். அதாவது என்னன்னா, முரசொலியிலேயோ நமது எம்ஜிஆர் எந்த பேப்பர்லயும் வந்து திட்ட பயணமே வந்துடும். வந்த பிறகு லோக்கல் கேடர். ஆனா இவங்க லோக்கல் கேடர் யாருன்னு தலைவருக்கே தெரியாது. பல இடங்கள்ல மாவட்ட தலைவர் இல்ல, யார் பூத்த விடுங்க, மாவட்ட தலைவர் செயலாளர் எதுவுமே அறிவிக்கல. எல்லாமே அந்த ஒரு பிம்பத்தை மட்டும் கட்டி அப்படியே ஒரு அது வந்து விஜய்க்கே வந்து ஒரு மாயமான ஒரு உலகத்தை அவங்க சிற்றிருக்கிறாங்க. அவர் வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறது எனக்கு தெரியுது. ரொம்ப அதாவது அவருக்கு சினிமாவை தவிர இந்த என்டர்டெய்னர்ங்கிறத தவிர வேற ஒண்ணு. ஏன்னா இந்த கூட்டத்துல வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறது இல்ல, அது வக்கரம். அது வக்கிரம், மனிதர்களை வந்து தன் ரசிகர்களே கேவலமான விளையாட்டு பொருள்களா நிக்கிற வக்கிரமான ஒரு செயல் அது. அதை பண்றாரு. அப்ப என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த கீழே இருக்க கேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சேர் போடுறதுல இருந்து, தண்ணி ஏற்பாடு பண்றதுல இருந்து, சாப்பாடு எவ்வளவு நேரம் இருக்குது, லைட்டு கட்டுறது, இது பெரிய ஒரு, அதாவது இது வந்து ஒரு கலைன்னு சொல்றேன், இது ஒரு ஆர்ட். திமுக, அண்ணா, இப்ப சிபிஎம்ல என்ன பண்ணா, கேரளால எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க மாநில மாநாடு, மாவட்ட மாநாடு கூட ஒரு மாவட்டத்திலிருந்து வந்தால் போதும் அப்படிம்பாங்க. இதோட மாநாட்டுக்கு வந்து கரெக்டா நம்பர் கொடுத்து எங்க வாகனம் நிறுத்த வேண்டும். இப்ப சென்னையில வந்து பல பேரணி நான் பார்த்திருக்கேன். சிபிஎம் காங்கிரஸ் வராது, திருவாரூர், தஞ்சாவூர், கர்நாடகா அங்கிருந்தெல்லாம் வர வாகனங்கள்லாம் மரீனாவில் போய் நிறுத்தவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது தெரியுமா? மீட்டிங் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், எல்லாம் பத்திரமா வீடு போய் சேருங்க, இந்தந்த வண்டிகள் இங்க நிற்கின்றன அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாரும் அந்த வண்டிக்கு வரும், இந்த நம்பர் இங்க வெயிட் பண்ணு. நம்பர் மறந்துடுவாங்க பல பேர், வண்டி நம்பர், இந்த நம்பர் இங்க இருக்கு, கண்ணகி சிலைக்கு பின்னாடி வாங்க. இதுதான் ஆர்கனைசேஷன். கடைசி வரைக்கும் அந்த தலைமைக்கும் அங்க இருக்க லோக்கல் கார்டருக்கும் இது பெரிய பொறுப்பு. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இந்த பதட்டம் என்னன்னா, நம்ம வந்து மறுபடியும் வந்து இங்க போய் வீடு போய் சேரணுங்கிற பதட்டம் இருக்கும். பல நேரங்கள்ல செய்தி வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, செய்தி வந்த உடனே அந்த வீட்டுக்கு போவாங்க, போய் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இவர் வந்து நாமக்கல்லே 40 பேர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்கன்னு இன்னைக்கு செய்திகள் வருது. திருச்சியிலையும் அப்புறம் பவுன்சர் தூக்கி போட்ட கதையெல்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா, இவர்கள் வந்து ரசிகர்களோட தலைவர்களாகவும் இங்க தெய்வமும் பாக்குறாங்க. ஆனா ரசிகர்களை ஆட்டு மந்தையா தான் பாக்குறாங்க. ஒரு முதலீடு, அரசியல் முதலீட்டுக்கான ஒரு ஆட்டு மந்தை, அவ்வளவுதான், அப்படிதான் பாக்குறாங்கன்னு சொல்லுவேன். அப்ப என்னன்னா, ஆர்கனைசேஷன்ல இப்ப வந்து அரசை குறை சொல்றாங்க. முன்னாடியே ஒரு வழக்கு வந்துச்சு, இந்த இந்த இடம் கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. அதுக்கு வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. செப்டம்பர் 18 வந்து சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்றாங்க, ஒரு தலைவருக்கு தான், தலைவராகிய நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். யார் கூட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கு. ஆமா, கட்டாயமா அரசியல் கட்சிக்கு தான் பொறுப்பு. உயரமான இடங்களில் ஏறி நின்று அசம்பாவிதம் நடந்தால் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறாரு. 3வது, தொண்டர்களை கட்டுப்படுத்த உங்க வேலைதான். நீங்க போலீஸ் போய் கட்டுப்படுத்த, ஏன்னா இவங்களை போய் தடுத்து நிறுத்தினா அதை வந்து இப்ப ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல வேண்டாம், இப்ப ஒண்ணு இல்ல, இந்த இடத்துக்கு வந்து 50 மீட்டர் முன்னாடியே நீங்க வந்து நிறுத்திடுங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, போலீஸ் நீங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு. அப்ப அந்த இடத்துல வந்து நிறுத்தாம போறாருன்னு இன்னைக்கு வந்து ஏடிஜிபி வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன விஜய் சொல்றாருன்னா, பைபாஸ் ரோட்ல இருந்து நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு போலீஸின் உதவிதான் மனமார்ந்த. அப்ப அது வரைக்கும் போலீஸ கேட்டு நீ வந்து நன்றி சொல்ற ஆளு, அதுக்கு பிறகு அவங்க சொல்ற அட்வைஸை ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் அதுக்கு ஏன் போலீஸ் தடுத்து நிறுத்தல, கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முட்டாள் கேட்கிறான், ஒரு ஆள், பெரிய அறிஞர். அப்ப என்ன கேன்சல் பண்றதுன்னா, கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? அதை வந்து என்ன சிஎம் சார் எப்படி கேட்பாரு, என்ன மிரட்டுறீங்களா,
அவங்க மிரட்டவே இல்லை. அவங்க ரொம்ப கண்டுக்கவே இல்லை அவங்கள. அவங்க அப்பப்ப சில விஷயங்கள் வந்து தலைவர்கள் பண்றாங்க. சிஎம் வந்து எந்த கட்ட தலைவர்களும் இப்பதான் ரியாக்ட் பண்றாங்க. அப்ப என்னன்னா இப்படி அதை வந்து அரசியலாக்குவார். அவர் வந்து அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இருந்தாங்கன்னா போலீஸ்ல இந்த அசம்பாவிதம் முன்னாடியே நடந்திருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையா அந்த ஆள் ஆக்கியிருப்போம். அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த இடத்துல மாறி இருக்கும். சட்டம் நிச்சயமா மாறி இருக்கும். நீங்க வந்து இல்ல எனக்கு என்னன்னா நீங்க வந்து நன்றி தெரிவிக்கும், மனமார்ந்த நன்றின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போவாதீங்கன்னா அதை நான் கேட்க மாட்டேன்னா அது அராஜகம். அந்த ரசிகர்களை வந்து மறுபடியும் உசுப்பேத்து இப்ப என்னன்னா இப்படி வந்து ஒரு இதுல வந்து ஊடகங்களின் பங்கு அது வந்து ரொம்ப மோசமா. நான் வந்து ஊடகத்துல வந்து நான் பிரிண்ட் மீடியத்துல இருந்திருக்கேன். நான் பிரிண்ட் மீடியத்துல இன்னைக்கு வந்து நீங்க டிவிக்கு இன்டர்வியூ கேட்கும்போது கூட நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேன். இது என்னோட மீடியம் கிடையாது. நான் வந்து பேச மாட்டேன். ஆனா இந்த மீடியத்தை இருந்து இன்னொரு மீடியத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப பெரிய போறவங்க எல்லாம் வந்து ஒரு புரிதலும் இல்லாம அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது வேற ஒரு பிரச்சனை. இந்த ஊடகங்களோட பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து அந்த பாட்டுகளை இவங்களே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறிடுறாங்க. யாரு? இந்த ஊடகவியலாளர்களே வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறி எப்படி தலைப்பு தெரியுமா நான் பாக்குறேன். நான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். நான் காலையில போகும்போது ஃபுல்லா பாக்குறது இல்ல, அப்பப்போ நடுவுல 2 முக்கியமான சேனல் தான் பாக்குறேன். பேர் சொல்ல வேண்டாம். அந்த 2 சேனல்ல வந்து பார்க்கும்போது வந்து ஒரு இடத்துல வந்து நாமக்கல் அதிர்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு 25,000 பேர்லாம் வந்து வந்த நகரம் அதிராது. ஓகே, அதிரு. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வெறித்தனமான பேச்சு. அந்த சினிமா பிம்பத்தை மறுபடியும் ஏன் வெறித்தனம் சொல்றாங்க தெரியல. வெறித்தனம்னு ஒரு பாட்டு இருக்கு. அது அவ்வளவு கிளவரா அவங்க. இது என்னன்னா இது இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஊடகத்தோட செயல். இது கிடையாது. ஊடகம் என்ன பண்ணிருக்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும்னா இந்த மாதிரி தாமதம் வர்றது தப்பு. அவர் வந்து தாமதமா வருகிறார். இங்க கூட்டம் அதிகமா இங்க வந்து எச்சரிக்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு ஊடகத்துக்கு. இந்த இடத்துல தொடர்ந்து கூட்டம் கூடி இருக்கு, மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, வெயில் அடிக்குது, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் ஊடகம். அப்ப அந்த ஊடகம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட சேர்ந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த ஊடகம் வந்து இந்த சோகால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய 25 வருஷம் 30 வருஷம் கொட்டை போட்டவன்லாம் அவன் எல்லாம் வந்து உட்கார்ந்து எந்த விமர்சனம் கிடையாது. விஜய் வரான்னா நான் வரேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அது பெரியாரின் பேரங்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு அவருடைய அரசியல் பத்தி பேசலாம். அது ரொம்ப முக்கியம். நாகப்பட்டினத்துல போய் பேசுறாரு. நாகப்பட்டினத்துல என்ன பேசுறாரு? இங்க இருக்கிற பணிமனை ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. அது எல்லாம் ஆளுநர் சாரணவாசி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எல்லாமே யாரோ கூகுள் பார்த்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் கூகுளும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நாகப்பட்டினம்னா உடனே அவனுக்கு ரயில்வே பணிமனை அது எப்ப நடந்து 1926ல அந்த போராட்டம். அதை பத்தி நான் படிச்சிருக்கேன். வரலாறு என்ன, 1926ல அந்த பணிமனையை வந்து பொன்மலைக்கு மாத்தும் போது அங்க ஸ்ட்ரைக், எங்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு எல்லா கட்சிகளும் சேர்றது. அதுல பெரியார் பங்கெடுத்தார். பெரியார் வந்து ஒரு இடதுசாரி பார்வைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த ஸ்ட்ரைக். இது வரலாற்றுல இருக்கு. ஆமா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜெயில வேற போட்டு சுப்பராயன் தான் ரிலீஸ் பண்றாரு. ஆனா அதை மாத்தி 28ல பணிமனை கட்டி இதாயுது. இது யாரு எழுதி கொடுத்தவன்னு தெரியல. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி இருக்கவன்ல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொய் தகவல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து சுப்பராயன் வந்து கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தாரு அப்படின்னு. சுப்பராயன் 1921ல ஜஸ்டிஸ் பார்ட்டி மினிஸ்டர் வந்த உடனே அது பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த நம்பர் சொல்றாங்க. கம்யூனல் ஜீவோ நம்பர்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா அது 27ல தான் இம்ப்ளிமெண்ட். அது காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருந்த பிராமண அதிகாரிகள் செய்த பல விஷயங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அது வந்து வரதை வந்து அதை பத்தி பல விஷயம் இருக்கு. பல கட்டுரைகள் இருக்கு. அதை பத்தி ஏராளமே வரங்கள். இடஒதுக்கீடு வரலாறுன்னு பெரியார் தேடல இருந்து புத்தகங்கள்லாம் இருக்கு. இது ஏதாவது படிச்சிருந்தாதுன்னா ஏறக்குறைய சங்கிகளின் இன்னொரு வடிவம் தான் அவங்க. இந்த சங்கிகள் எப்படி அறிவியலும் தெரியாது வரலாறு அப்படி. அப்ப என்னன்னா அது உண்மையிலே அது 27ல நடந்து சொல்றாருல சுப்பராயன். ஆனா இன்னொரு உண்மையை ஏன் மறைக்கிறாங்க? இந்த கம்யூனல் ஜீவோ வந்து 1953ல ஒருத்தங்க பங்கஜம் துரைராஜன் கேஸ் போடுறாங்க. மெடிக்கல் காலேஜ் எனக்கு சீட், அந்த அம்மா மெடிக்கல் சீட்டை அப்ளை பண்ணல. அது வேற கதை. அப்ப என்னன்னா அது உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து செய்யுது. பெரிய போராட்டம் வெடிக்குது. திமுக யாரு ஏன் திரும்ப சொல்ல மாட்டேங்கிறது? திராவிட கழகமும் திமுக தான் பெரியார் எல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த வரலாறு சொல்லக்கூடாது. அண்ணாவை பத்தி பேசுறோம், அண்ணா பத்தி கூட பேசல. அண்ணாவும் அந்த போராட்டத்துல இருக்காருல்ல. அண்ணாவின் வழிங்கிறாரு, பெரியாரின் வழிங்கிறாரு. ஆனா அண்ணாவை பத்தி பெரியார் பத்தி பேசினா திராவிட இயக்கத்துக்கு கிரெடிட் போயின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நேரு கொண்டு வர்றாரு. சோசியல் அண்ட் எஜுகேஷன் அதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்ததுக்கு காரணம் திராவிட இயக்கம். அதை சொன்னா இவருக்கு வந்து பிரச்சனை. அதை அவன் எழுதி கொடுக்குறான்னு இவர் படிக்கிறாரு. அடுத்து இந்த நிகழ்வு தொடர்பாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அரசு இதை வந்து திட்டமிட்டு செஞ்சிச்சு, காவல்துறை திட்டமிட்டு செஞ்சிச்சு. ஏன்னா இப்போ இந்த நிகழ்வு நடந்த உடனேயே திமுகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள், அமைச்சர்கள்
எல்லாருமே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இந்த ஆம்புலன்ஸ சமீப காலங்கள்ல கூட்டங்கள் நடக்கும்போது, இது போன்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் அந்த பாதையை கடந்து போவது இன்னைக்கு ஒரு அரசியலாக மாற்றப்பட்டிருக்கு. இத எப்படி பார்க்கறீங்க நீங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே? இல்ல, இது காலகாலமா நடக்குது. பெரிய கூட்டம் வரும்போது ஆம்புலன்ஸ் வைக்கிறது அரசோட கடமை. அவங்க வந்து நிறுத்திடுவாங்க, போலீஸை நிறுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம கட்சிக்காரனுக்கு அது நல்லது தானே, உங்க ஆளுங்க தான் அடிபட போறான், அதை வந்து பிரச்சனையாக்குறதுங்களா? இன்னைக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னா இன்னும் பல உயிர்கள் போயிருக்கும் தான் உண்மை. அது அந்த இன்னொன்னு என்ன நடந்துச்சு, ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ள வந்து ஒரு கொடியோட வருது, அந்த கட்சிக்காரனே தான் அந்த கொடியை கட்டி விடுறான். எப்படி ஆம்புலன்ஸ் தாவேக்கா கொடி வந்துன்னா அப்ப எல்லா ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க தாவேக்கா ஆயிட்டாங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. அதை வந்து யாரு இதை தொடங்கி வச்சவரு? சேக்கிடார், நம்ம பெரிய புராணம் எழுதிய அந்த இவர் யாரு, கம்பராமாயணம் எழுதிய சேக்கியார். அவர் வந்து ஆம்புலன்ஸ் அடின்ட்டாரு. அவங்க அடிக்கிறாங்க அதிமுகக்காரங்க. அதோட இன்னொரு இது, அந்த எம்ஜிஆர், பழைய எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் கூட அரசியல் படுத்தப்பட்டவங்க. இவங்க அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட எந்த தத்துவம் இல்லாத அதிமுக அடிக்கிறாங்கன்னா, அதோட மோசமான தாவேக்காரங்க வந்து அடிக்கிறாங்க. போலீஸ் ஒரு பொண்ணை வந்து கொண்டு போறாங்க, அந்த இடத்துல வந்து அடிச்சு அந்த வேன், அவங்க எல்லாம் ஆம்புலன்ஸ்காரங்க பண்றாங்க. இன்னொன்னு, கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி போகாம யாரு போவாங்க? விஜயபாஸ்கர் போயிருக்காரு. விஜயபாஸ்கர் போன பிறகுதான் செந்தில் பாலாஜி வந்த அப்படின்னு சொல்லி இப்ப அதை சொன்னா, ஏன் செந்தில் பாலாஜி முன்னாடியே வரலாம்பாங்க? செந்தில் பாலாஜி அந்த ஊருக்காரர், அவர் வர அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாட்டை எந்தவித ஆசமான பிரமாதமா நடத்திட்டாரு. அது ஒரு முக்கியமான நிகழ்வு இல்ல. அதே மாதிரி எடப்பாடியே அங்க பேசியிருக்காரு, அங்க எதுவுமே நடக்கலையே. அப்ப என்னன்னா, செந்தில் இன்னொருத்தர் சொல்றாரு, 10 நிமிடத்தில் முதலமைச்சர் ரியாக்ட் பண்றாரு. 10 நிமிடமே லேட்டு. நீங்க வந்து அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு தெரியற அடிமட்ட அறிவில்ல, ஒரு அடிப்படை அறிவில்லாதவன் அவங்களுக்கு உடனே நியூஸ் பேர். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல காசாவில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி நமக்கு 2 நிமிஷத்துல வந்துரு, 1 நிமிஷத்துல வந்துடும். அப்ப முதல்வருக்கு எப்படி 10 நிமிஷத்துல? அப்போ ஆளும் கட்சி தான் உள்ள வரும். ஆனா இன்னொரு கேள்வி கேட்கிறேன், செந்தில் பாலாஜி ஏன் வந்தாருன்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாருன்னு கேட்கறான்ல, ஏன் வராம ஓடி போன விஜயை பத்தி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு, பெரிய பெரிய ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கேட்கிறாரு, செந்தில் பாலாஜி எப்படி வந்தாருன்னு. ஏன் அந்த விஜய் வரலையே? அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாரு. அதாவது ஒரு நிகழ்வு நடந்த உடனேயும் அங்கேயே தங்கி இருந்து, சரி அங்க போனா ஒரு பயம் வந்திருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பேன், நீங்க தப்பிச்சுங்க எல்லாரும். அதாவது வெற்றி தலைவர் சொன்னவன், அப்புறம் 88 சொல்லி அந்த புஷி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, அந்த லாட்டரி சீட்டு, இவங்க எல்லாமே அந்த இடத்துல ஸ்பாட்ல காணோம். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ ஈவன் பாஜகவோ சிபிஎம்ஓ சிபிஐயோ இந்த மாதிரி விசிகா எது நடந்தா அந்த தலைவர்கள் அங்க முன்னின்று வழிநடத்துவாங்க, ஓடி போக மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அரசியலை பற்றி அறவே அறியாமல், ஒரு அரசாங்கத்தை பற்றி அறவே அறியாமல் இப்படி சொல்றது வந்து தமிழ்ல சொல்ற தற்கொலைத்தனம் கம்ப்ளீட். இது என்ன டேஞ்சர்னா, இப்ப வந்து விஜய் வந்து ஒரு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி விட்டாச்சுன்னா அப்படி இல்லை. அதுக்கு நேர்மாறா தமிழகத்தில் வந்து கல்வியில் முன்னேறவே எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சினிமா பிம்பத்தில் மூடியும் பல தற்கூறிகள் இருக்கும் சமூகத்தில் தான் விஜய் வந்து தலைவராக முடியும். முன்னாடியே கம்யூனலைஸ் ஆகப்பட்ட மதவெறிக்கு ஆட்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும்போது மோடி தலைவராக முடியும். அதனால இந்த சமூகத்துல ஒரு பிரச்சனை, சினிமாவை பத்தி, சினிமா பிம்பம் என்பதும் இந்த பிம்பங்களை வளர்ப்பது என்பதுமே வந்து அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும்போது விஜய் வந்து நேரவர். டிடிஎஃப் வாசனுக்கு வரலையா கூட்டம்? அப்படியே அவன் வந்து அவனுக்காவது ஒரு திறமை இருந்துச்சு. அதாவது விஜய் பண்ண முடியாத ஒண்ணு டிடிஎஃப் வாசன் பண்றான். அதெல்லாம் பேசுற நிலைமைக்கு நம்மள ஆளாக்கிட்டாங்க டிடிஎஃப் வாசன்ல. ஆனா உண்மை ஒரு விஷயம் சொல்றேன், அவனுக்கு சாகசம் செய்ய தெரியும். விஜய்க்கு லூப் தான் பண்ணுவாரு. இவரால பைக்ல ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்டுவாரு, ஓட்டு போடுறதுக்கு வந்தாருல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இன்னும் கேவலமான ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஊடகம் இருக்குல்ல, வாட்டர்மெலன் ஸ்டார்னு, இதெல்லாம் வைரல் ஆகிற ஒரு சொசைட்டில விஜய் என்பவன் வந்து அரசியல் தலைவர் வைப்பாங்க. அந்த அளவுக்கு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட தத்துவம் எதுவும் இல்லாத ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஆட்கள் வர்றது என்னன்னா, இது வந்து பெரிய ஆபத்துல போய் முடியும். இந்த மாதிரி உயிரிழப்பு மட்டும் இல்ல, அரசியலுக்கே அது வந்து இழப்பாகும். ஒரு கொள்கை வழிபட்ட அரசியல் என்பது இல்லை என்பது நமக்கு தெரியும். அது வந்து பேசும். ஆனா இன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து பெரிய சண்டை போரை நடத்திட்டு, மத்திய மாநில உறவுகள், எங்களுக்கு வந்து மாநில இதுல வந்து உரிமைகள் கிடையாதுங்கிறத வந்து பெரிய கமிஷனர் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த கவர்மெண்ட்டை திட்டும் போது ஒரு மாநில அரசுடைய விதிக்கப்படும் கட்டளை வரி வருவாயிலிருந்து அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் நெருக்கடிகள் இருக்குல்ல, அதை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசுறியா? அதை பத்தி ஒரு நீயே ஆட்சிக்கு வந்தா, விஜய் வந்து வந்துடுறாரு நேரா ஹீரோ அப்புறம் சிஎம் ஆயிராருன்னு வச்சுங்களேன். இவர் வந்து ஆட்சிக்கு வந்தா கூட, ஸ்ட்ரைட்டாவே ஆட்சிக்கு வந்தா கூட
அங்க இருந்து உனக்கு வரி பங்கீடு வந்து கம்மியா இருக்கு. 41% பினான்ஸ் கமிட்டி சொல்றது 34% கொடுக்குறான். அப்புறம் எல்லா இப்ப தெரியும் நண்பர்கள் பிளானிங் கமிஷன் இருக்கவங்க கூட சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு திட்டத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறான். அப்ப ஒரு மாநில அரசை விமர்சிக்கும் போது மத்திய அரசை விமர்சிக்காம இந்திய சூழல் வந்து தப்பு. ஏன்னா அந்த அந்த மத்திய அரசு உருவாக்கும் ஒரு பாலிசி என்விரான்மெண்ட், அவன் எக்கனாமிக் இது, எஜுகேஷன், கல்ச்சரல், அது எல்லாத்தையும் வந்து அதையெல்லாம் மீறி தான் ஒரு அரசாங்கம் நிக்குது. அப்போ நீ இதை மட்டும் பேசிட்டு பேர் ஊர்கா மாதிரி ஒரு லைன் பாசிச அரசே மோடி, அங்க இருந்த ஸ்கிரிப்ட் வருது. அது ஸ்கிரிப்ட் நல்லா தெரியுது. என்னன்னா ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா உனக்கு நீ வந்து சினிமா டயலாகே பார்த்து வளர்ந்த ஒரு ஆளுக்கு வந்து அரசியல் கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். ஆசை வேற, ஆசை இருக்கு தாசல் பண்ண மாதிரி ஆசை வேற. ஆனா ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஓரளவுக்கு பின்னாடி நீ வந்து ட்ரெயின் ஆகி இப்போ சில ஊடகங்கள் அவரு பெரிய தீப்பொறியார் பேச போகிறாருன்னு உள்ள சில நல்ல ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காரு அவரு. ஆனா இப்ப அடுத்த வருஷம் சீவம் வர போறது, இன்னைக்கு ஸ்கிரிப்டை பார்த்து கூட சரியா படிக்க தெரியாம உளர்றாரு. மண் அரிப்புங்கிறத படிச்சு மீன் அரிப்புங்கிறது. அப்புறம் வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள் எல்லாம். அதை வந்து சாரி எங்க விக்ரவாண்டியிலே தொடங்கிருச்சு. நான் மறந்துட்டேன். இது எனக்கு பார்த்தோன்னே கல்யாணராமன் ஒரு பாட்டு வரும். கல்யாணராமன் கேரக்டர் வந்து அவர் பாட்டு எழுதி தருவாங்க, காதல் பாட்டு. அவருக்கு பல்லு நீட்டமா இருக்க அது அந்த படத்தை பார்த்து தெரியும். ஸ்ரீதேவியை பார்த்து பாடணும். அவர் ஸ்கிரிப்டை வந்து இங்க சொருகி வச்சுக்குவாரு, எங்க ஜிபா கீழே. நடுவில் ஒரு வேணும், ஐயோ மறந்து போச்சேன் பாரு. அதே மாதிரி தான் விஜய் இருக்காரு. அதுக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுல என்ன ரியல் டேஞ்சர்னா, நம்ம வந்து இது எவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது இன்னைக்கு இந்த சமூகம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து அரசியல் படுத்த வேண்டியது அரசியல் கட்சிகளின் கடமை. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த போக்கை வந்து தடுத்து நிறுத்துக்கு நீங்க களத்துல இறங்கணும். இந்த மக்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று பரக்கலா பிரபாகர் வந்திருந்தார், நிர்மலா அவர் என்ன சொல்றாருன்னா, முக்கியமான பிரச்சனை வாக்கு திருட்டு. நீ ஒரு விரல் புரட்சின்னு பாட்டு பாடினீங்கல்ல, இதுக்காக ஊர்ல இருந்து வராரு, ஓட்டு இல்லைன்னு பெரிய நல்ல விஷயம். விஜய் வந்து அந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன். ஒரு விரல் புரை ஓட்டு போடுவது. ஆனா இன்னைக்கு ஓட்டுங்கிறதே உன்னோட ஓட்டுங்கிறதே இருக்குமா தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, பரக்கால பிரபாகர், முன்னாடி வாக்காளர்கள் தான் அரசை தேர்ந்தெடுப்பார்கள், இந்த அரசு வந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுத்துக்கல. எப்படின்னா ஓட்டுல இருந்து டெலிஷன் பண்றான். தமிழ்நாட்டிலேயே வந்து 1,00,000 ஓட்டு கன்னியாகுமரி டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ உன்னோட ஒரு விரல் புரட்சி எல்லாம் கேட்டு எல்லா மக்களும் வந்து பல பேருக்கு வாக்கு இருக்காது. அதை பத்தி கூட ஒரு அறிவுல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க இந்த முக்கியமான அகில இந்திய பிரச்சனை, உன்னோட அடிப்படை ஜனநாயகத்தின் அடிப்படை வாக்குரிமையை இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிச்சயம் இல்லை. தேர்தல் கமிஷன் என்பது கேசனோ மாதிரி ஆயிடுச்சுங்கிறாரு. ஒரு தடவை ஜெயிக்க விடுவாங்க, நீ வந்து மறுபடியும் சூதாடுவ, 2 தடவை தோக்க விடுவாங்க. ஆனா என்னன்னா, இது பரக்கலா பிரபாகர் சொன்னது, ஜெயிக்க விடுவாங்க, உனக்கு வந்து இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருப்பான், நமக்கு ஜெயிப்போம், நம்ம லட்சாதிபதி ஆகும் அப்படிங்கிறது. கடைசியில் ஜெயிக்க போது கேசினோ தான். இன்னைக்கு அந்த கேசினோ என்பது மத்தியில் இருக்கும் ஆட்சி, ஒன்றிய அரசு ஆட்சி. அந்த கேசினோல இவர் வந்து நம்ம வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த முக்கியமான பிரச்சனையை எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள், நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கெல்லாம் இப்ப வந்து இன்னும் 20 வருஷம், எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது, பெரிய கூட்டம் இருக்கு, மாணவர்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம். அவர்களை அரசியல் படுத்தி உங்கள் வாக்குரிமையை திருட்டு போன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவன் வந்து நாளைக்கு வந்து நான் ஆட்சி எல்லா இடத்துலயும் வந்து ஒரே கேள்விகள் தான். கேள்வியின் நாயகன் ஆயிட்டார் அவர். எல்லாத்தையும் கேள்விதான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சு, 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த நிகழ்வு நடந்த அந்த சமயத்தில் போனா உடனடியாக ஒரு டென்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் விஜய் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டாருன்னு கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் கடந்துருச்சு, 2 நாள் கடந்திருக்கு, இன்ன வரைக்கும் போகாம இருக்கிறாருன்னா எப்படி பாக்குறது? அந்த இடத்துல போனா டென்ஷன்ல வந்து இவரோட பிம்பம் எல்லாம் சரிஞ்சு வந்திருக்கு, மக்கள் அவ்வளவு கோபமா இருக்காங்க கீழே. ஆனா அந்த இடத்துல வந்து போகாம இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, ஒரு அறிக்கை, என்ன நெஞ்சில் கூடி இருக்கும்னா, என் நெஞ்சு எங்க மெட்ராஸ்க்கு போன பிறகுதான் நெஞ்சு குமுறுது. அவர் உண்மையிலே அஃபெக்ட் ஆயிருக்கலாம். உண்மையிலே பார்த்தா அந்த ஆளை வந்து நடத்திக்கிட்டு இருக்க அந்த கூட இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அந்த ஜான் யாரோ ஒருத்தர், அப்புறம் அந்த ஒரு பத்திரிகையாளர், இந்த புஷி ஆனந்த், எல்லாம் ஜோக்கர்ஸ் மட்டும், ரொம்ப டேஞ்சரஸ் ஜோக்கர்ஸ். இவங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் வந்து டிஃபெண்ட் பண்றதெல்லாம் இந்த பாவ ரசிகர்கள் வந்து விஜய் அண்ணான்னு கதறி பொண்ணுங்கள்லாம் போட்டோ இது போடுது, மேக்கப் போட்டு, நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு அண்ணாவை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவிர பொறுப்பாளர்கள் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த ஆதவ அர்ஜுனா லாட்ரி சீட் இன்னைக்கு பேசியிருக்கு, தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இதெல்லாம் பழைய டைலாக் பா, எவ்வளவு தடவை தான் கவிக்கிட்டே இருக்கும். அது இன்னும் நான் தான் போட்டிருக்கேன், லாட்ரி சீட்டு, தர்மத்தின் வாழ்தனை லாட்ரி சீட்டுக்கும் இறுதியில் லாட்டரியை வெல்லும் அப்படின்னு போட்டிருக்கேன். என்னன்னா,
இந்த டேஞ்சர் என்ன, இதுக்கு பொறுப்பேற்பது. இப்போ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்கும்போது கூட, பல பேர் கொல்லும்போது கூட, பல நேரங்கள் டெரரிஸ்ட் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லுவான். ஆனா இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கும் போது நீ ஆட்சி தமிழகத்தையே மாற்றி அமைக்க போற. இது வரைக்கும் மாற்றி அமைச்சதுன்னு பார்த்தா தமிழகம் இன்னைக்கு பெரிய முன்னேறிய மாநிலமா இருக்குங்கிறது மத்திய அரசே ஒத்துக்குது, நிதி ஆயோக் அது. இது எல்லாத்தையுமே மாத்த போற அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் வந்து இத வந்து ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதோ, ஒரு ஏதோ 10 லட்சம் 12 லட்சம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்கறது இல்ல. நான் உங்களோட நிற்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல இன்னைக்கு. அது வந்து அதுதான் இது. இவங்களுக்கு அரசியலே கிடையாதுங்க, இது பிசினஸ். ஒரு சினிமா பிம்பத்தை கட்டமைத்து ஊடகங்களின் துணையோட அது வந்து பல பல மடங்கு பெருக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சித்திரத்தை கட்டி விட்டாங்க. ஆனா அந்த சித்திரத்துக்கு வந்து பேஸ்மெண்ட் வீக்னு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு. அதுக்கு வந்து அடிப்படை பவுண்டேஷன் கிடையாது, ஐடியாலஜி கிடையாது, வரலாறு தெரியாது, விஞ்ஞானம் தெரியாது. இந்த இந்தியாவே அப்படிதான் இருக்கு. இங்க இருக்க சங்கிகளும் அப்படிதான் இருக்காங்க. அறிவியலும் தெரியாது, வரலாறு தெரியாது, மடத்தனமா பேசிக்கிட்டு அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்து இங்க வந்திருக்கு. தலைவர்கள்ல இருந்து அது இப்ப கூட நண்பர் செந்தில் சொன்னார். அது அந்த பாவம் நம்ம நண்பர் சாம் டேனியல், அவர் வந்து 25 வருஷம் பொதுவே எனக்கு தெரிஞ்சவர். NDTVங்கிற ஒரு அருமையான ஒரு ஊடகத்தில் இருக்காரு. அவரை சுத்தி டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறத பார்த்தா அவர் நல்லா சொன்னார் செந்தில்மேல். இவர் குட்டி விஜய், அவர் பெரிய விஜய். அவருக்கு இதே மனநிலை தான். இந்த லைட் ஆஃப் பண்ணி பண்றது பாலச்சந்தர் படத்துல வரும் முன்னாடிலாம், அது ஒரு டெக்னிக். லைட் அந்த மாதிரி எல்லாமே சினிமா டெக்னிக் தான். எல்லா சினிமா பவுன்சர்ஸ். இப்ப என்னன்னா கடைசியில நமக்கு பூத்து கூட பவுன்சர்ஸ் தான் போட வேண்டியிருக்கு. பூத் கடைசியா நீங்க பாரு, கருப்பு கலர் சட்டை போட்டு நல்ல பாடி எல்லாம் வச்சுட்டு பவுன்சர்ஸ் தான் பூத் ஏஜென்டா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. இதுதான் அவர்கள் அரசியல், உள்ளீடற்ற அரசியல். இது வந்து நிலைக்காது. எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள் தெளிவா தான் இருக்காங்க எப்பவுமே. சினிமா பிம்பம்ங்கிறது வேற, நிஜ வாழ்க்கை என்பது வேறு என்பது ரொம்ப தெளிவான மக்களா இருக்காங்க. அவர்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா விஜய் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அரசியல் இருந்து விலகி மறுபடியும் நல்ல சினிமா, ஒரு விரல் புரட்சி, 2 விரல் புரட்சி, நல்ல சினிமா நடிக்கலாம். அவர் அந்த லைன்ல போட்டு வருமானத்தை விட்டு வந்தேன், விட்டு இருந்தேன். நான் 25 வருஷம் சொத்து சேர்த்துட்டு என்ன 200 கோடி எப்போ விட்டு, நீ சொத்தை விட்டுட்டு வா. சொத்தை விட்டுட்டு வந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. சேர்த்த சொத்து யாரு? EMS நம்பூதிரிப்பாடு என்பவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி அவர் நம்பூதிரி ஏதாச்சும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து கட்சியை கொடுத்துட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, வருமானத்தை விட்டு வந்துட்டார் அப்படின்னு அழுகுறேன். என்ன ஏங்க, அடுத்த வேளை நமக்கு சாப்பாடு இருக்கும்னா 2 நாள் உணவு இருப்பேன். எனக்கு நிச்சயம் சாப்பாடு இருக்கும், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட, இல்ல வீட்லயே சாப்பாடு இருக்கும்னா நான் உணவு இருப்பேன். அது மாதிரி பணக்காரர்கள் இந்த மாதிரி தியாகம் செய்வது ரொம்ப எளிது. ஏழைகளின் தியாகம் தான் கஷ்டமானது. அவங்க வாழ்க்கையே தியாகம் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.